இந்த லிஃப்ட்ல போனவங்க யாருமே திரும்ப வரமாட்டாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த எலவேட்டர் கேம் ஜப்பான்ல ஃபேமஸான அர்பன் லெஜெண்ட் ரிச்சுவல்ல ஒண்ணுதான் இந்த எலவேட்டர் கேம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃப்ளோர்ல கரெக்டான ஆர்டர்ல இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்றது மூலியமா நம்ம அதர் வேர்ல்டுன்னு சொல்ற வேறொரு உலகத்துக்கு கொண்டு செல்லப்படுவோன்றதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேமை பிளே பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அபார்ட்மெண்ட் 10க்கும் மேற்பட்ட மாடிகள் உள்ளதா இருக்கணும். நைட்ல, அதுவும் மிட் நைட்ல தான் இந்த கேமை பிளே பண்ணணும், அதுவும் தனியா. இந்த கேமை எப்படி பிளே பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு 4th ஃப்ளோரை தொடணும், அடுத்து 2nd ஃப்ளோர், அடுத்து 6th ஃப்ளோர், அடுத்து 2nd ஃப்ளோர், அடுத்து 10th ஃப்ளோர், லாஸ்டா 5th ஃப்ளோர் தொடணும். இதுதான் ப்ராப்பரான ஆர்டர். கரெக்டா 5th ஃப்ளோர்ல லிஃப்ட் நிற்கும். அப்படி நிற்கும் போது உள்ள ஒரு பொண்ணு வந்து உங்க கூட பேச ட்ரை பண்ணுவா. நீங்க அப்போ கூட பேசவும் கூடாது அண்ட் அவளை பார்க்கவும் கூடாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க சோலி அங்கேயே முடிஞ்சு. அப்படி பார்க்காம திருப்பி லிஃப்ட்ல 1st ஃப்ளோரை தொட்டீங்கன்னா இந்த வாட்டி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகாம வேற ஒரு அன்னோன் ஃப்ளோர்ன்ற இடத்துக்கு போகும். அதாவது தி அனதர் வேர்ல்ட், வேறொரு உலகம் சொல்ற அந்த இடம் ரொம்பவும் அமைதியா, ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்பவும் சைலண்டா இருக்கும். திரும்பி நம்ம ரியாலிட்டிக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேமை அதே ஆர்டர்ல திருப்பி ப்ளே பண்ணணும். இந்த வாட்டி நீங்க லைட்டா மிஸ் பண்ணாலும் கீழே மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கேமை யாரெல்லாம் ப்ளே பண்ண போறீங்க?